சொன்ன மாதிரி எம்எல்ஏ சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அதை செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும். நீங்க எல்லாம் மாம்பழத்தை ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பேன், உண்மையாக இருப்பேன். ஏன்னா ஒரு திட்டம் செய்யறதுக்கு வருஷ கணக்காகும். ஒரு சாதாரண விஷயம் இல்லை, தண்ணி கொடுக்கறது அது பெரிய ப்ராஜெக்ட். ஆனாலும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி எப்படி செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்ய எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. நல்லா பண்ணணும். நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறேன். நான் இதெல்லாம் நல்லா செய்யணும். தண்ணி பிரச்சனையா அதை தீர்த்து வைக்கணும், அந்த ஆர்வம் எனக்கு இருக்கு. எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் 108 ஆம்புலன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். மாம்பழச்சியில தான் எல்லா ஊருக்கும் போகுது. ஏழை பணக்காரங்க, கிராமம், நகரம், காலை மாலை இரவு, மேல மேடு பள்ளம், மலைப்பகுதி எங்கேயும் போகுது. யார் கூப்பிட்டாலும் போகுது. மக்களை தேடி நல்ல திட்டங்களை தந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழச்சியிலும் தான். எல்லாருக்கும் தெரியும். அதே எத்தனையோ மருத்துவக் கல்லூரிகளை துவக்கி அந்த ரயில்வே திட்டங்கள், எத்தனை அற்புதமான ரயில்வே திட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தது மாம்பழ சின்னம் தான். அதே போல இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். பாரத பிரதமர் கிட்ட போய் கேட்கலாம். டெல்லியில எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஏன்னா நம்ம பாரத பிரதமர் தான் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக மருத்துவர் ஐயாவின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற சகோதரர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக இருக்கிற கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்து கொடுப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. நல்ல திட்டங்களை வீடு தேடி கொடுக்க முடியும். அதை நீங்க கேட்கறவங்களுக்கு வைக்கவே கூடாது. தண்ணி வேணும், வேலை வேணும்னு ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம கேட்க கூடாது. தானா கொடுக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. கேட்டு சண்டை போட்டு சாலை மறியல் பண்ணி கலெக்டர் கிட்ட மனு போட்டு எம்பி எம்எல்ஏ கிட்ட போய் கெஞ்சி கூட்டாடி அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது ஒரு வேலை இல்லை. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தாயுள்ளமான ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு கடமை. ஆனா அது அப்படி இப்ப நடக்கல. எது கேட்டாலும் போராட்டம் பண்ணி தான் வாங்குறாரு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம நிறைய நல்ல திட்டங்களை கைவசம் வைத்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். அற்புதமான நல்ல திட்டங்கள், வீடு தேடி வரக்கூடிய நல்ல திட்டங்கள் வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். மாம்பழத்திற்கு வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய குரலாக, குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக, உங்க குரலாக, உண்மையின் பெண்ணாக நான் எங்க போனாலும் பேசுவேன், போராடுவேன். உங்களுக்காக 100% உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்தினத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.